அன்பில். அன்புங்கிற பேர்லயே ஒரு ஊர். அந்த அன்பு நிறைஞ்ச ஊர்ல பேரழகு கொண்ட ஒரு பெருமாள். அப்போ இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? வாங்க இதுக்குள்ள இருக்கிற ஆழமான விஷயங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தரோட தோற்றம் எந்த அளவுக்கு அழகா இருந்தா அழகிய வடிவத்தை உடையவர்னே அவருக்கு பேர் வைப்பாங்க. இது வெறும் புகழ்ச்சி இல்ல, இதுதான் அவரோட அடையாளம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கோயிலோட அஸ்திவாரமே இந்த அழகுதான். சரி, அப்போ அந்த அழகிய வடிவத்திலிருந்தே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த பேர்களுக்குள்ள அப்படி என்ன அர்த்தம் தான் ஒளிஞ்சிருக்கு? இங்க இருக்கிற மூலவரோட பேரு தாங்க வடிவழகிய நம்பி. அந்த பேர்ல எல்லாம் அடங்கியிருக்கு இல்லையா? அதாவது அழகிய வடிவத்தை உடையவர். இவருக்கு சுந்தரராஜன்னு இன்னொரு பேரும் இருக்கு. அதுக்கும் அழகிய ஆஜான்னு தான் அர்த்தம். பாத்தீங்களா, பேர் முழுக்கவே அழகுதான். அது மட்டும் இல்ல, இங்க அழகுங்கிறது ஒரு தெய்வீக தம்பதியோட அடையாளமாவே இருக்கு. பெருமாள் வடிவழகிய நம்பினா தாயார் அழகியவல்லி நாச்சியார், அதாவது அழகிய இறைவன், அழகிய தேவி. சொல்லப்போனா அந்த தெய்வீக குடும்பத்தோட ஆதாரமே அழகுதான் சொல்லலாம். சரி, இந்த அழகிய பெருமாள் நமக்கு எப்படி காட்சி தர்றார்? ஆதிசேஷன் மேல கிழக்கு திசையை நோக்கி ரொம்ப கம்பீரமான புஜங்க சயன கோலத்துல படுத்திருக்கார். பார்க்கடல்ல அவர் எப்படி பள்ளி கொண்டிருப்பாரோ அதே திருக்கோலத்தை இங்க அன்பில் தளத்துல நாம தரிசிக்க முடியுது. சரி, இப்ப கதையோட அழகுங்கிற பகுதியை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அன்புங்கிற விஷயத்துக்கு வருவோம். இந்த ஊருக்கு ஏன் அன்பில்னு பேர் வந்துச்சு? இது ரொம்ப நேரடியானது. நம்ம தமிழ் வார்த்தையான அன்புல தான் இந்த பேரும் வந்திருக்கு. ஆனா இது ஏதோ சாதாரண அன்பு இல்ல. பெருமாள் தன்னோட பக்தர்கள் மேல காட்டுற எல்லையில்லாத நிபந்தனையற்ற பாசத்தை இது குறிக்குது. அந்த தெய்வீக கருணையோட பேர்லயே இந்த பூமி அமைஞ்சிருக்கு. பாசத்தாலேயே உருவான ஒரு இடம்னு தாராளமா சொல்லலாம். இந்த அன்பு, இந்த கருணை, இதெல்லாம் வெறும் பேர்ல மட்டும் இல்ல, அது கதைகள் மூலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆணவம் அடங்கின, சாபங்கள் நீங்கின கதைகள் இதுக்கு சாட்சியா இருக்கு. வாங்க படைப்பு கடவுள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். கதை இதுதான். படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கே ஒரு கட்டத்துல தன்னோட அழக பத்தி பெரிய கர்வம் வந்துருச்சு. அவருக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்ச மகாவிஷ்ணு கண்ணை பறிக்கிற நம்பவே முடியாத ஒரு பேரழகு வடிவத்துல அவர் முன்னாடி தோன்றினார். அதை பார்த்ததும் பிரம்மாவோட கர்வம் எல்லாம் காணாம போச்சு. தன் தப்ப உணர்ந்து மன தெளிவுக்காக இங்க அன்பில் தலத்துல வந்து பெருமாளை வழிபட்டார். அதனாலதான் உண்மையான அழகுன்னா என்னன்னு காட்டுன நம்ம பெருமாளுக்கு வடிவழகிய நம்பிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா பெருமாளோட கருணை தேவர்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, அது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. ரொம்பவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூட. அதுக்கு சுதப முனிவரோட கதை ஒரு அருமையான உதாரணம். அவர் ஆழ்ந்த தவத்துல இருந்தப்போ கோபத்துக்கு பெயர் போன துர்வாச முனிவர் அந்த பக்கம் வர்றார். தவத்துல இருந்த சுதபர் அவரை கவனிக்கல. கோபம் அடைஞ்ச துர்வாசர் அவரை ஒரு தவளையா, அதாவது மண்டூகமா மாறும்படி சபிச்சிட்டார். சாப விமோச்சனத்துக்காக அந்த முனிவர் தவளை வடிவத்துல இங்க இருக்கிற புனித குளத்துல இடைவிடாம பெருமாளை நோக்கி தவம் செஞ்சார். அதனாலதான் அந்த குளத்துக்கு இன்னைக்கும் மண்டூக புஷ்கரணின்னு பேர். கடைசியில அன்பில் பெருமாள் தோன்றி அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்து தன்னோட அன்பு யார் எந்த நிலையில் இருந்தாலும் அவங்கள சென்றடையும்னு நிரூபிச்சார். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த புராண கதைகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த கோவிலோட முக்கியத்துவத்தை பெரிய ஆழ்வார்களும் அது பக்கத்துல ஓடுற நதியுமே நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த கோவிலோட ராஜகோபுரத்தை பாருங்க. வெறும் 3 அடுக்குகள் கொண்ட ஒரு எளிமையான அமைப்பு. பெரிய ஆரவாரமோ பிரம்மாண்டமோ இல்லாம தூய்மையான செவ்வியல் திராவிட கட்டிட கலையோட அழக ரொம்ப அமைதியா நமக்கு உணர்த்துது. முழுக்க முழுக்க பாரம்பரிய திராவிட பாணியில கட்டப்பட்ட கோவில் இது. கருவறைக்கு மேல இருக்கிற விமானம் தாரக விமானம்னு அழைக்கப்படுது. இதோட அமைவிடம் தான் மிக அருமையானது. கொள்ளிடமாற்றோட வடகரையில ரொம்ப அமைதியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற கல்வெட்டுகள் இராமாயணத்தை எழுதின வால்மீகி முனிவரோட இந்த தலத்துக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லுது. அப்ப பாத்துக்கோங்க இது எவ்வளவு பழமையான இடம்னு. இது வெறும் புராணங்களும் கட்டிடக்கலையும் கலந்த இடம் மட்டும் இல்ல, இது ஆழ்ந்த பக்தியோட இருப்பிடம். திருமழிசை ஆழ்வார் இங்க இருக்கிற பெருமாளோட அழக கண்டு மெய்மறந்து அற்புதமான பாசுரங்களை பாடியிருக்கார். அவரோட பக்தியோட சாராம்சம் இந்த வரியில அடங்கி இருக்கு. முடிவில்லாமல் போற்றப்படும் ஒரு வடிவத்தில் இறைவன் இங்கே சயனித்துள்ளார். காலத்தால் அழியாத கவிதைக்கு உத்வேகம் கொடுத்த ஒரு பேரழகு இது. இந்த தலத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க. வட இந்தியால பல்குனி நதிக்கரையில இருக்கிற கயா பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னோர்களுக்கான சடங்குகள் செய்யறதுக்கு அது ரொம்ப புனிதமான இடம். அதே போல இங்க கொள்ளிடம் நதிக்கரையில இருக்கிற திரு அன்பில் தெற்கில் அதுக்கு நிகரான ஒரு தலமா மதிக்கப்படுது. அதனாலதான் இத தக்ஷிண கயா, அதாவது தெற்கின் கயான்னு சொல்றாங்க. அதே புனிதத்துவம், அதே முக்கியத்துவம். அழகு, அன்பு, கருணை, வரலாறுன்னு இந்த இடத்தோட பல அடுக்குகளை பார்த்தோம். இப்போ இந்த அன்பினிடமான திருவன்பிலிருந்து நாம நம்ம மனசுல எடுத்துட்டு போக வேண்டிய மையமான செய்தி என்ன? நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இறைவனோட கருணை உண்மையிலேயே எல்லாருக்கும் பொதுவானது. அது கர்வம் கொண்ட பிரம்மாவை தலகுனிய வைக்குது. அதே சமயம் சாபம் பெற்ற முனிவரை தவளை வடிவத்திலிருந்து மீட்குது. உண்மையான அழகுங்கிறது வெளித்தோற்றம் மட்டும் இல்ல, அது உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லையில்லாத அன்போட பிரதிபலிப்பு தானே நமக்கு கத்துக் கொடுக்குது. ஆற்றங்கரையில அமைதியா இருக்கிற இந்த கோவிலே அதோட பேருக்கே ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.
அன்புக்கும் அமைதிக்கும் உண்மையான ஒரு இருப்பிடம். இதையெல்லாம் பத்தி யோசிக்கும் போது ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த மாதிரி ஒரு அமைதியான நதிக்கரையில இது போன்ற ஒரு இடத்துல அந்த ஆழமான அமைதியை நீங்க கடைசியா எப்போ உணர்ந்தீங்க? இந்த தெய்வீக அழகையும் அமைதியையும் நீங்களே ஒரு முறை அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்நாட்டுல திருச்சிக்கு பக்கத்துல லால்குடி அருகே இந்த புனித தலத்தை நீங்க காணலாம். நிச்சயமா போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம்.